ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. சிவன் கோவில்களில் எவ்வாறு நாம் வழிபட வேண்டும் என்று தெரியுமா? எந்த முறையில் எப்படி வழிபட வேண்டும்? சிவன் கோவிலில் நுழைந்தவுடன் நமது கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் கோபுரம் ராஜகோபுரம் எனப்படும். அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டுத்தான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும். கோயிலுக்குள் வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமாகும். எனவேதான் கோபுர தரிசனம் கோடிய புண்ணியம் என்பார்கள். கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் தெரிவது பலிபீடமாகும். அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்தில் பலி கொடுத்துவிட்டு இறைவனை வணங்கச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்து இருப்பது துவஸ்தம்பம் அல்லது கொடிக்கம்பமாகும். இந்த கொடிக்கம்பத்தில்தான் கோவிலின் திருவிழாக்களில் கொடியேற்றி அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பார்கள். அதற்கு அடுத்து சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபம் அமைந்திருக்கும். இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை வணங்கச் செல்ல வேண்டும். சன்னதியில் முதலில் அருள்பாலிக்கும் முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கி அவருக்கு முன் தோப்புக்கரணம் போட வேண்டும். அடுத்து மூலஸ்தானத்திலுள்ள சிவபெருமானை ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டும். பின் பிரகாரத்தில் உள்ள சுப்பிரமணியர், அம்பிகை, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, பைரவர் ஆகியோரை வழிபட வேண்டும். கடைசியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரருக்கு முன் நின்று வந்தேன் 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 என்று அவரிடம் சொல்லிவிட்டு இறைவனின் தரிசனம் கண்டேன் 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 என மெதுவாக கூறி இரு கைகளையும் மெதுவாக தட்டி நன்றி சொல்லி வெளியே வர வேண்டும். கோயிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பிறகு மறுபடியும் கொடுக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலையை வைத்து, பெண்களாக இருந்தால் 2 கை, 2 கால், தலை ஆகிய 5 உறுப்புகள் தரையில் படும்படியான பஞ்சாங்க நமஸ்காரமும், ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படியான சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு தான் இந்த கோவிலை விட்டு வெளியே வர வேண்டும். இந்த முறையில் நீங்கள் சிவனை வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையையும் உண்ணாமலை அம்மனையும் பார்த்துவிட்டு வர வேண்டும். அவ்வளவு கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே உடனே தீரும்படியான பலன் நமக்கு கிடைக்கும். ஏதேனும் ஒரு நாள், ஏதேனும் உங்களுக்கு உகந்த நாளாக பார்த்து நாம் கிரிவலம் சென்று வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் 7 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். மிகவும் சக்தி வாய்ந்தது பௌர்ணமியில் வரும் கிரிவலம். அன்று நாம் சென்றால் நம்முடைய சகல பாவங்களும் நீங்கம் பெற்று நமக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு உடனே அருள்பவர்தான் நம்முடைய அப்பன் ஈசன். அவரை ஏதேனும் ஒரு காலத்தில் உங்களால் முடிந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த அப்பாவை சென்று தரிசித்து வாருங்கள். கோடி புண்ணியம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். தொடர்ந்து 3 பௌர்ணமி சென்று வந்தால், கிரிவலம் சென்று வந்தால் அனைத்து நன்மைகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்.